தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த முன்னாள் மாநில பொதுக்குழு உறுப்பினர் பிரேம்குமார் என்பவர் திமுகவிற்கு எதிராக சுயேட்சையாக தனது வேட்புமனுவை தேர்தல் அதிகாரியும் கோவில்பட்டி சார் ஆட்சியருமான ஹியூமன் சோமங்களிடம் தாக்கல் செய்துள்ளார். வணக்கம். கோவில்பட்டி தொகுதியானது கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக காங்கிரஸ் கட்சிக்கு எந்த ஒரு வாய்ப்பும் தரவில்லை. அதே நேரத்தில் கோவில்பட்டி தொகுதியில் முழுக்க விவசாயம் சார்ந்த தொகுதியாகும். அனைத்து கட்சிகளும் மேலோட்டமாக ஏதோ ஒரு 2000 ரூபாய் தாரோம், அது அந்த ஸ்கீம் தாரோம், இந்த ஸ்கீம் தாரோன்னு சொல்கிறாங்களா ஒழிச்சு, உள்ளூர் மக்களுக்கு என்ன தேவை, அவர்களுடைய தேவைகளை எவ்வாறு நான் பூர்த்தி செய்வேன் என்ற வாக்குறுதிகளை எந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினராக நிற்கும் வேட்பாளர்கள் தருவதில்லை. எனவே அதனை முன்னிறுத்தி இந்த முறை மக்களிடம், அனைத்து பகுதி மக்களிடமும் ஏற்கனவே கலந்தாலோசனை செய்ததன் அடிப்படையில் அவர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றும் விதமாக ஒரு வேட்பாளர், சிறந்த பணியாற்றும் வேட்பாளர் நாம் அனைவரும் ஒருங்கிணைத்து என்னை நிற்கச் சொன்னதன் அடிப்படையிலும், மேலும் விவசாயிகளுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருப்பதினால் பல கிராமங்களிலிருந்து விவசாயிகள் கேட்டுக்கொண்டதின் அடிப்படையிலும் இந்த தொகுதியில் எனக்கும் முன்னாள் அமைச்சர் அவர்களுக்கு மட்டுமே போட்டி என்பதை கருத்தில் கொண்டு இந்த தேர்தலில் நிச்சயம் வெற்றி பெறுவேன் என்று இங்கு கூறிக்கொள்கின்றேன். எனவே இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ஒருவர் இந்த தொகுதியில் நிச்சயம் வெற்றி பெறுவேன் என்று கூறுகிறேன். மக்கள் ஆதரவு என்னோடு தான், இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களும் என்னோடு தான் என்று இத்தருணத்தில் கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.